அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் கிரேப் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிரேப்ஸை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதில் பார்த்திங்கன்னா உப்பும் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 தடவைக்கு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணுங்க. இப்போது இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தா இப்படி தான் இருக்கும். கிரேப்ஸோட தோல் எல்லாமே லைட்டாக கலண்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிரேப்ஸ் எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க. எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இதோட தோல் எல்லாமே லைட்டாக விரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதோட தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த பால்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி அழுத்தினானா உள்ளே இருக்கிற அந்த கிரேப்ஸோட பால் அழகாக வந்துடும். அது எல்லாத்தையுமே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது பால் தனியாக, கிரேப்ஸோட தோல் தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பால்ஸ் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா கிரேப்போட தோல் இருக்குது. இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படும். இனி அடுத்ததாக நம்ம அந்த கிரேப்ஸ் வேக வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா கிரேப்ஸோட தோல் அப்படியே போட்டுடலாங்க. ஏன்னா இந்த கிரேப்ஸோட தோலில் நிறைய ஜூஸ் இருக்கும். இப்போ இந்த கிரேப்ஸோட தோல் போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க. அப்போது இந்த தோலில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். இப்போ நல்லா 15 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த தோலில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிரும். இப்போ அவ்வளோதாங்க. இனி அடுத்தது இதை அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். இது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம ஊற்றிடலாங்க. அப்போ தான் தோலில் இருக்கிற எல்லா ஜூஸுமே ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிரும். இப்போது இதோட தோல் அப்படியே ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சுட்டு இந்த தோல் எல்லாமே நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்துறதுனால இதில் இருக்கிற ஜூஸ் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் இறங்கிரும். இது சூடாக இருக்கும் போதே நீங்கள் செஞ்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் ஃபுல் ஜூஸும் அந்த தண்ணியில் இறங்கிரும். இந்த கிரேப் ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருச்சு பாருங்கள். தோல் எல்லாமே வெறும் தோல் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கூட ஜூஸ் இல்லை. இப்போது இந்த கிரேப்ஸ் தோலில் இருக்கிற எல்லா ஜூஸுமே நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற அந்த கிரேப்ஸோட பால்ஸ் இதில் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இட்டாலியன் கிரேப் பால்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. கெட்டே போகாது. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்கள். இந்த சம்மருக்கு கிரேப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி குடிக்குவாங்க. கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.